ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் கேக் ரெசிபி ஒன்று தான் நான் சொல்லி தர போகிறேன். இதம் சாக்லேட் கேக் ரெசிபி உண்டு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறேன்ட்டு வாங்க பார்ப்போம். பர்த்டே டெக்கரேஷன்ஸு கூட ஐசிங் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் கேக் டெக்ஸ்சர் உண்டு. ஸோ எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஸோ நான் ஃப்ளவரும் கொக்கோ பவுடரும் அதோடு சேர்த்து மில்க் பவுடரும் சேர்த்து வச்சுக்கொள்கிறேன். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்ட பிறகு நாங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வடித்து எடுத்துக்கோ மீளும். ஸோ இப்போ இன்னொரு பவுலில் நான் எக் ஒயிட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். எக் யோக்ஸை வேறு செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. எக் ஒயிட்ஸை சேர்த்து அதுக்கு கொஞ்சமாக லைம் ஜூஸ் எட் பண்ணிக்கொள்கிறேன். லைம் ஜூஸ் இல்லாட்டி உங்களுக்கு வினீகரும் எட் பண்ணிக்கலும். ஸோ எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டர் ஸ்பீட் ஹையில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணின பிறகு நாங்கள் சுகர் எட் பண்ணுவோம். சுகர் எடுத்த அளவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எட் பண்ணி நல்லா பீட் பண்ணின பிறகு மற்ற பேலன்ஸ் சீக்கிர சுகரில் இன்னும் கொஞ்சம் எட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் எட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ளஃபியான டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறேன்னு தான் அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னமும் எந்த சேனலில் செக் பண்ணிக்கலும். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் அதே மாதிரி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக கேக்ஸ் எப்படி செய்கிற அதை மாதிரி நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு தெரியாதவங்க யார் சரி இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியான முறையில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே விலங்கல்ல அப்படின்னு சொல்லி யார் சரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லா கமெண்ட்ஸையும் நான் இது வரைக்கும் பார்த்து கொண்டு தான் நிற்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி இதோட ரெசிப்பியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். உங்களுக்கு செக் பண்ணி செஞ்சு கேளும். ஓகே, ஸோ இப்போ எக் ஒயிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணின போகிறோம். அதை ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். அதுக்கு நான் இப்போ எக் ஒயிட்ஸ்லேருந்தே செப்பரேட் பண்ணி எக் யோக்ஸிக்கு தானே. ஸோ அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக வெனிலா எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் யோக்ஸும் நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நாங்கள் இப்போ ஏற்கனவே செஞ்சு வச்சு இந்த எக் ஒயிட் மிக்ஸ்சரில் இதை எட் பண்ணிக்குவோம். எக் யோக் மிக்ஸ்சர் ஃபுல்லாகவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு ஸ்பெச்சுலாவால் மிக்ஸ் பண்ணவும் மேலும், அப்படி இல்லாட்டி விஸ்க் யூஸ் பண்ணவும் மேலும். இதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ண தேவையில்லை. பீட் மஸ்ட் இல்லை. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் ஒயிட்ஸும் எக் யோக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு பிறகு நான் இதுக்கு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நான் இப்போ லாஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன். இதுக்கு நான் மெல்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். மெல்டட் பட்டர் ஓம் டெக்ஸ்டரில் இருந்தாலும் பரவாயில்ல, சூடு வைக்கக்கூடாது. ஸோ மெல்டட் பட்டரில் கொஞ்சம் பட்டர் மிக்ஸ்சரை சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க வேறையா. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு அதை நாங்கள் அப்படியே பட்டர் மிக்ஸ்சரில் ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம். இது அப்படியே நான் இப்போ கேக் மிக்ஸ்சரில் ஊற்றுறேன். ஸோ இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கு 750 கிராம்ஸ் அளவுக்கு தான் நான் இன்றைக்கு கேக் செஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் இதுக்கு 500 கிராம்ஸ் அளவு மெஷர்மெண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் இது அப்படியே ட்ரேக்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆகின போகிறோம். ட்ரே இன்ச் பார்த்திங்கன்னா நான் 8 இன்ச் ட்ரே ஒன்லேயும் அதே மாதிரி 6 இன்ச் ட்ரே ஒன்லேயும் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இதை 500 கிராமுக்கு உங்களுக்கு 8 இன்ச் ட்ரேயில் மட்டுமே செய்யணும்.
ஸோ இதை மாதிரி நல்லா பட்டரை ஊற்றி ட்ரேயில் ஃப்ரீ பண்ணின போகிறோம். டெப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு வரைக்கும் நல்லா டெப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நான் 6 inch ட்ரேல போட்டு செஞ்சுக்கிறேன். இதெல்லாம் நல்லா டெப் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு இதை அப்படியே நாங்கள் இப்போ பேக் பண்ணுறதுக்கு வைப்போம். ஸோ நான் ட்ரேயில் கேக் மிக்ஸ்சரை ஊற்றிக்கிட்டே நான் அவனை ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10 minutesக்கு மாதிரி ப்ரீஹீட் பண்ணின போகிறோம். உங்களுக்கு ஆனில் வைக்கலும் 170 degree Celsiusக்கு 20 minutes வச்சிடுங்க. வச்சு எடுத்த பிறகு நடுவில் கொஞ்சம் டூத் பிக்கை வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலும் கேக் நல்லா பேக்கா வீக்கா இல்லையாண்டு. ஸோ அப்படி பேக் ஆகலன்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு மாதிரி அகெயின் 10 minutesக்கு மாதிரி கொஞ்சம் வச்சு எடுத்துக்கலும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த 2 கேக்கையும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா கூல் ஆற விட்டு தான் நீங்கள் ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி எப்போவுமே பேக் பண்ணிக்கிட்ட மறக்காமல் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாகிக்கும். அதே மாதிரி கேக் நல்லா பேக் ஆகியிருந்தால் தான் இது மாதிரி ஸ்டிக்கி இல்லாமல் வரும். ஓகே, ஸோ பாருங்கள் இது மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக உங்களுக்கு கேக் செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே கேக்கில் எப்படி சாக்லேட் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி கேக் டெக்கரேட் பண்ணுறேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த ரெசிபியை யாரெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமிக்கிறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.